திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது அன்னை மீனாட்சியின் அருளாட்சியும், அங்கே ஈசன் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களும் தான். மனிதர்களுக்கு மட்டுமல்லாது, வாயில்லா ஜீவன்களுக்கும் இறைவன் முக்தி அளிப்பான் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது நாரைக்கு முக்தி கொடுத்த படலம். முன்னொரு காலத்தில் ஒரு நாரையானது பாண்டிய நாட்டில் கடும் வறட்சியால் வாடியது. பசி தீர்க்க வழி தேடி அலைந்த அந்த நாரை தற்செயலாக முனிவர்கள் தவம் செய்யும் ஒரு வனத்தை அடைந்தது. அங்குள்ள அச்சோ என்னும் தீர்த்தத்தின் கரையில் அமர்ந்திருந்த போது முனிவர்கள் மதுரை சொக்கநாதரின் பெருமைகளையும் பொற்றாமரை குளத்தின் மகிமையையும் பேசுவதை கேட்டது. அந்த பேச்சால் ஈர்க்கப்பட்ட நாரைக்கு மதுரைக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற பேராவல் பிறந்தது. அதனால் மதுரை வந்தடைந்த நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடி தினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வலம் வந்து வணங்கியது. சுமார் 15 நாட்கள் இப்படியே தொடர்ந்தது. ஆனால் 16ஆம் நாள் பசி தாங்க முடியாத அந்த நாரை குளத்தில் துள்ளிக் கொண்டிருந்த மீன்களை கொத்தி தின்ன முயன்றது, நினைத்தது. திடீரென அதற்கு ஒரு ஞானம் பிறந்தது. புண்ணியத்தலமான இங்கு உயிர்கொலை செய்வது பெரும் பாவம் தானே, பசிக்காக இந்த பாவத்தை செய்யலாமா என்று எண்ணி மீன்களை தின்னாமல் தனது பசியை பொறுத்து கொண்டது. நாரையின் பக்தியையும் அது காட்டிய கட்டுப்பாட்டையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நாரையின் முன்னே தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த நாரை 2 வரங்களை கேட்டது. இறைவா, இந்த தீர்த்தத்தில் என்னை போன்ற மற்ற நாரைகளும் வந்து மீன்களை பிடித்து பாவம் செய்யக்கூடாது. அதனால் இந்த குளத்தில் மீன்களே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பொது நன்மை குறித்து ஒரு வரத்தையும், எனக்கு இந்த பிறவியில் இருந்து விடுதலை அளித்து சிவலோக பதவி தர வேண்டும் என்ற தனிப்பட்ட வேண்டுதலையும் இறைவன் முன் வைத்தது. இறைவன் நாரையின் வேண்டுதலை ஏற்று அதற்கு முக்தி அளித்தார். இந்த திருவிளையாடலின் சாட்சியாக இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளர்வதில்லை. நீர்நிலைகளில் மீன்கள் இருப்பது இயற்கை என்றாலும் இறைவனின் வாக்கிற்கு இணங்க இந்த குளத்தில் மீன்கள் இல்லாமல் இருப்பது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. பக்திக்கு உருவம் இல்லை, பக்திக்கு உருவம் முக்கியமில்லை, உள்ளத்தின் தூய்மையே முக்கியம் என்பதனை இந்த நாரையின் கதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மதுரை செல்லும் போது அந்த பொற்றாமரை குளத்தின் கரையில் நின்று இந்த நாரையின் பக்தியையும் நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.